Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancy chapter 10ல illustration 6. Ramu brothers purchased a machinery on 1st July 2016 at a cost of rupees 14,000. அதாவது ராமு brothers வந்து மெஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எப்போனா 1st July 2016 அப்போ ஓகேவா 14,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கான இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்து 1000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் வந்து 14 + 1000 15,000. இப்போ the firm right of depreciation வந்து 10% வந்து depreciation கொடுக்குறாங்க ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட்டில் எவ்ரி இயரும் ஒரிஜினல் காஸ்ட் இதில் வந்து 10% வந்து அவங்க டெப்ரிஷியேஷன் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. த புக்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st December. அதனால் டேட்டை வந்து டெப்ரிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட்டை நல்லா பார்த்துங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயரும் 31st December அன்னைக்கு அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. Give journal entries and prepared machinery account and depreciation account for 2 years. Journal entries-உம் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர் machinery account depreciation account-உம் கேட்டிருக்காங்க ஓகேவா. இது போட போகிறோம். எப்போதும் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த சம்மில் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெப்ரிசியேஷனில் போடுவோம். இப்போது நம்ம டேரெக்டாக எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு ஹெட்டிங் எழுதிங்க டேட் பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மெஷினை வந்து நம்ம எப்போ வாங்கினோமோ அதுக்கான என்ட்ரி போடுவோம். ஜேர்னல் என்ட்ரி எப்போ வாங்கினோம் 2016 ஜூலை 1. டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுங்க. 2016 ஜூலை 1 அன்னைக்கு மெஷினரி அக்கௌண்ட்டை பாட் பண்ணிக்கிறேன்னா மெஷினரி டெபிட் பண்ணுறோம். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். அசட்டை பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த அசட்டோட நேம் தான் வரும். இப்போ இங்கே வந்து நம்ம மெஷினரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். நரேஷனில் மெஷினரி பாட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா 14,000. நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருந்துச்சு, இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனி என்ட்ரி போடணும். இப்போ 14,000க்கு வந்து நம்ம என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க 1000 ஆன் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்க்கு 1000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கான என்ட்ரி எப்போ அதே ஜூலை 1 அன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அதே சேம் என்ட்ரி தான் வரும். ஆனால் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ இன்ஸ்டலேஷனுக்கு அந்த அமௌண்ட் மட்டும் போடணும். இப்போ 1000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1000 மட்டும் போடணும். ப்ராக்கெட்டில் இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆன் மெஷினரி இன்கர்டு ஓகேவா. இப்போ மெஷினரி வாங்கினதுக்கும் அதுக்கான சார்ஜஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி போட போகிறோம். டெப்ரிசியேஷனை எப்போ க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். December 31 எவ்ரி இயர் ஒவ்வொரு இயரும் December 31 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டேட் வந்து எப்போ போடுவோம் December 31 போட்டுருவோம். இதுக்கான என்ட்ரி என்ன வரும், என்ன பண்ண போகிறோம்னா டெப்ரிசியேஷன் தான் போட போகிறோம். அப்போ டெப்ரிசியேஷன் நான் டெபிட் பண்ணிவிட்டு க்ரெடிட்டில் மெஷினரி போட வேண்டாம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட் ஓகேவா. இப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணால் எப்போதும் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்து போட்டுருவீங்க. இப்போது இது கொடுக்கல, நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு 14,000 ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஒரு 1000. அப்போ டோட்டல் ஒரிஜினல் காஸ்ட்டோட வேல்யூ 15,000 ஓகேவா. பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் 14,000 + 1000 15,000 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷனோட எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கால்குலேட் பண்ணால் 10%. அப்போது 10/100 ஓகேவா. இன்ட்டு இப்போ மெஷின் வாங்கினது ஜூலை தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம டெப்ரிசியேஷன் வந்து எப்போ போடுறோம் டிசம்பர் போடுறோம். அப்போது 6 மந்த்துக்குள்ள வேல்யூ தான் போடணும். 1 இயருக்கு வாங்கினுச்சு. இதை ஜனவரி வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம போட தேவையில்லை. இது ஜூலை வாங்கியிருக்கிறதுனால அந்த 6 மந்த் கேப்புக்குள்ளே தான் போடுறோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த் இருக்கா. அப்போது 6/12 கண்டிப்பாக டேட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் நல்லா கவனிச்சுங்க. 15,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12 போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் 750 கிடச்சிரும். ப்ராக்கெட்டில் டெப்ரிசியேஷன் ப்ரொவைடட். அதை என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே December 31 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு 750 அதாவது ஃபஸ்ட் இயரில் 750 டெப்ரிசியேட் ஆகிருக்கு அந்த மெஷின். நெக்ஸ்ட் என்ன அப்புறம் இப்போ 2016க்கு போட்டாச்சு. 2 இயர்ஸ்க்கு போட சொல்லியிருக்காங்க. எத்தனை இயர்னா அதையும் பார்த்துக்கணும். 2 இயர்ஸ்க்கு போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம போட்டாச்சு 2016க்குள்ளதே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்புறம் 2017க்குள்ளே போட போகிறோம்.
2017க்கு அதே டிசம்பர் 31 லாஸ்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா மெஷினரி அக்கௌண்ட் போடுவோம். இப்போது மெஷினரி பாட்டோ இன்ஸ்டலேஷனோ நெக்ஸ்ட் இயருக்கு போட தேவையில்ல. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு எப்போ பர்ச்சேஸ் பண்ணுமோ அப்போ போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் மட்டும் தான் ஒவ்வொரு இயருக்கும் போடணும். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா மெஷினரி அக்கௌண்ட். அப்போ ஒரிஜினல் காஸ்ட் 15,000 இன்ட்டு அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. அப்போ 10/100. இதுக்கு இயர் தேவையில்லை, ஏன்னா நம்ம 1 இயருக்குள்ளே தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? 2016 டிசம்பரில் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2017 டிசம்பரில் 1 இயர் ஆகுது. அப்போ இதுக்கு தேவையில்லை. அப்போ 15,000 இன்ட்டு 10/100 மட்டும் போட்டிங்கன்னா 1,500. இப்போ 2017ஓட டெப்ரிசியேஷன் சார்ஜஸ் 1,500. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அதே டேட்டில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா 1,500. ஓகேவா? இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்படி தான் போடணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? மெஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கால்குலேட் பண்ணுவோம். அது டபுள் சைட் போடுங்க. ஃபஸ்ட்டு லெஜர் டெபிட் கிரெடிட் போட்டு டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், டேட் பர்டிகுலர் ருபீஸ் கிரெடிட் சைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? மெஷினரி அக்கௌண்ட் போட போகிறோம். மெஷினரி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஜேர்னல் என்ட்ரியில் மெஷினரி அக்கௌண்ட் போட போகிறோம். மெஷினரி எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. டேட்டை போட்டுங்க. 2016 ஜூலை 1 அன்றைக்கி மெஷினரி அங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பேங்க் இருக்குது. அப்போது டு பேங்க் வந்து டெபிட் பண்ணுவோம். டு பேங்க் அக்கௌண்ட் இல்லை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளவு? 15,000. ஓகேவா? 15,000 இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து டோட்டலாகவே போட்டிருக்காங்க. புரியுதா? 14,000 + 1,000 சேர்த்து டு பேங்க் அக்கௌண்ட்னு 15,000 என்ட்ரு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக வேணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா? 14,000 1,000 சேர்த்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 31 அன்றைக்கி பாருங்கள். டெப்ரிசியேஷன் டு மெஷினரி பை மெஷினரி எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ டெப்ரிசியேஷன் டெபிட்டில் இருக்குது. கிரெடிட்டில் பை டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு 750 என்ட்ரு பண்ணணும். அப்போது பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்குது? இங்கே 15,000ல் 750 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 14,250. அந்த மிஷினோட வேல்யூ ஃபஸ்ட் இயரில் இருக்குது. அதை நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவீங்க? 2017 ஜனவரி 1 அன்றைக்கி ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு வரீங்க 14,250. அப்போ 2017ல் டிசம்பர் 31 அன்றைக்கி மிஷினரி அக்கௌண்ட் இருக்கா? பை டெப்ரிசியேஷன் 1,500 ஆகுது. அப்போ 1,500 லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 12,750. இதை வந்து நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். அதே மாதிரியே ஃபார்மேட்டில் உள்ள மாதிரி ஹெட்டிங் எழுதிங்க. ஹெட்டிங் எழுதிட்டு டெப்ரிசியேஷனில் பாருங்கள். டெப்ரிசியேஷன் டெபிட்டில் இருக்குது. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 750 எழுதுவோம். இப்போ டெபிட்டில் 2016 அன்றைக்கி டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 750. அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அதே கிரெடிட்டில் டெப்ரிசியேஷன் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 750 போட்டிங்கன்னா 2 சைடும் டேலி ஆகிடும். அதேமாதிரி 2017க்கு பாருங்கள். டு மெஷினரி அக்கௌண்ட்னு 1,500 என்ட்ரு பண்ணிவிட்டு கிரெடிட்டில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு 1,500 என்ட்ரு பண்ணி டேலி பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.